வணக்கம். வெற்றிக்கனி 4வது பயிற்சித்தாளின் 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 64 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தில் நடுத்தாளில் உள்ள 4 பக்கங்களும் எவை என்பது கேள்வி. அதாவது இங்கே சொல்லப்படுகின்றது என்னென்றால், ஒரு அபியாச கொப்பி நடுவிலே கிளிப்படித்த கொப்பி இப்படியாக இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்க. இதுல நடுவில் கிளிப் அடிக்கப்பட்டிருக்கு, 2 இடத்துல கிளிப் அடிக்கப்பட்டு அந்த அபியாச கொப்பி இருக்கின்றது. இவ்விடத்தில் ஒரு கிளிப், இவ்விடத்தில் ஒரு கிளிப் அடிக்கப்பட்டது. இந்த அபியாச கொப்பியில உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை பின்னுக்கு 64 என்று இருக்கும். அப்ப முதல் ஒன்றாக இருக்கும். 64 பக்கங்களை கொண்ட ஒரு அபியாச கொப்பி. இப்ப கேள்வி என்னென்றால், இதுல பல தாள்கள் இருக்கின்ற போது, இப்படியாக பல தாள்கள் இருக்கின்ற போது நடுத்தாளில, அதாவது இந்த கொப்பியில நடுத்தாளில இருக்கின்ற நான் ஒரு நடுத்தாள கழட்டினால் அதில் இருக்கிற 4 பக்கங்களும் என்னென்று கேட்கப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியணும், இங்கே பின்னுக்கு 1ம் 64 இருக்கிறபடியால் ஒரு தாளை கிளிப்பால கழட்டினால் அந்த தாளுக்கு எதிரெதிர் பக்கங்களாக இருக்கிறத கூட 65 வரணும். அப்ப அந்த நடுத்தாள்ல இருக்கிற 4 பக்கமும் 31ஓட 34, 32ஓட 33, 65 வருகின்றது. அது 65ஆக இருக்க வேண்டும். இது எப்படி இதுதான் நடுப்பக்கம் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்றால், இது 65 பக்கங்கள் கொண்டது. இதை 2ஆல வகுப்போமாக இருந்தாலே நடுத்தாள் பார்க்கறதுக்கு 32 1 மீதி வருகின்றது. அப்ப 33, 32 எல்லாம் அதுல நடுவில் இருக்கிற தாள் 32, 33. அதுக்கு முதல் 31 இருக்கும், அதுக்கு அடுத்து 34 இருக்கும். அப்ப அந்த கேள்விக்கான விடை 31, 32, 33, 34 என்ற 3வது விடை. அடுத்தது கவனிப்போம். 25வது கேள்வி. அது தகவலை ஒழுங்கமைக்கிற கேள்வி. தகவல்கள் இதுல பஸ் நிலையத்துக்கு பஸ் வண்டிக்காக காத்திருத்தல். முதலாவது பாடசாலை போறதுன்னா பஸ் நிலையத்துக்கு இல்ல பஸ் வண்டி காத்திருத்தல் 1. அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸில் ஏறுதல், பஸ் வந்த பிறகு பஸ்ஸுக்கு ஏறுதல். அடுத்ததாக நுழைவுச்சீட்டு பெறுதல், அதாவது பயணச்சீட்டு பெறுதல் 3வது. பயணச்சீட்டு பெற்ற பிறகு பஸ் வண்டியால் இறங்குதல், பஸ் பயணத்தை செய்து பஸ் வண்டியால் இறங்குறது. அதுக்கு பிறகுதான் பாடசாலையில நுழைகிறது, பாடசாலைக்குள் நுழைகிறது. அப்ப இதற்கான விடையாக 1வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 26வது வினா. அடைப்புக்குள் உள்ள உரிநிலையில் இடம்பெற வேண்டிய உரி யாதென்று கேட்கப்படுது. அப்ப இந்த இதுல 4வதாக ஒரு சதுரத்துல நான்காவதாக வர வேண்டிய ஒரு சதுரத்துல இந்த உரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நாங்க இதுல இந்த கருப்பை பார்க்கிற நேரம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இதுல கருப்பு இங்கே வர வேண்டும். நிலைக்கப்பட்ட கருப்படியால் என்றும், அதாவது அதற்கு எதிர் திசைகள்ல உபதிசைகள்ல வருதல் வேண்டும். அப்ப அதற்கு எதிராகத்தான் வட்டம் 2ம் வரும், மற்ற 4 திசையில. அதுக்கு அடுத்ததாக 2 வட்டங்கள் இருக்கின்றது, அது அப்படியே இருக்கின்றது. வட்டங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற வட்டங்கள்ல ஒரு மாறுபாடும் இல்லை, அதுவும் அப்படியே இருக்கின்றது. ஆனா இந்த முக்கோணங்களுக்கு முதல்ல மேல் நோக்கி இருக்குது, அடுத்தது இந்த அதாவது 1, 2, 3, 4 என்று நாங்கள் பார்த்தால் இந்த 1 என்பது தலைகீழா மாறுது, பிறகு 1 மாறிய பிறகு 2ம் மாறுது. அப்ப இதுல 3ம் மாற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப இதுல முதல்ல ஏற்கனவே இது மாறிவிட்டது, இது மாறிவிட்டது. அப்ப இதிலே இதுவும் தலைகளாக மாற வேண்டும். அப்ப இதற்கு பொருத்தமான விடையாக 3 மாறியது இந்த 1வது விடையாக இருக்கின்றது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஏபிசி என்ற 3 உருக்களையும் பாருங்கள். 3 உருக்களிலும் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இவற்றில் 2 உருக்களை ஜோடியாக்க முடியும். என்ன பொது பண்பு என்றால், இதை நேர்கோட்டில பிரிக்கிற போது, அதாவது இது சமச்சீரச்சு வழியே பிரித்தால் இரு சம பாகங்களாக வரும், சமமான பாகம். அதே போல 3வதாக இருப்பதையும் இரு சம பாகமாக வரும் பிரித்தால். ஆனால் இது அவ்வாறு வராது. அப்ப இதற்கு பொருத்தமான அந்த சோடி என்று கேட்கப்பட்டபடியால் ஏசி என்பதுதான் இதற்கு பொருத்தமானதாக
இருக்கின்றது. நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். சொற்களை குறிக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இவற்றில் 3 சோடியாக்க முடியும். அந்த சோடிகள் எவை? இங்கே சொற்கள் எழுத்துக்கள் தான் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அதை கொண்டுதான் 3 சோடிகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப நாங்கள் இந்த சொற்களில் இருக்கிற எழுத்துக்களின் எண்ணிக்கையை பார்ப்போமாயிருந்தால், இந்த சக்கரவர்த்தியில 8 எழுத்துக்கள் இருக்கின்றது, இளவரசனிலே 6 எழுத்து இருக்கிறது, அரசியில 3 எழுத்து, அரசனில 4 எழுத்து, இளவரசியிலே 5 எழுத்து, முதல் மந்திரியிலே 7 எழுத்துக்கள். அப்ப இந்த சொற்களை ஒழுங்கமைக்கு 3 சோடியாக்க முடியும். நாங்கள் இப்ப இது 7 வரிசையில பார்ப்போமாயிருந்தால் 3 4 அரசன் அரசி ஒரு சோடியாக்க முடியும். அடுத்தது 5 6 இளவரசன் இளவரசி சோடியாக்க முடியும். அப்ப முதலாவது 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள், 5 எழுத்து சொற்கள், 6 எழுத்து சொற்கள். அப்ப முதல் மந்திரி சக்கரவர்த்தியை அடுத்த சோடியாக்க முடியும். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த 29வது வினாவை பார்ப்போம். 18 சிறுவர்கள் ஒரு நிலையில் சம இடைவெளி தூரங்களில் நிற்கின்றார்கள். அப்ப 18 சிறுவர் என்றால் 17 இடைவெளிகள் இருக்கும். ஏன் கரையில இருக்கிற 2 பேரும் இந்த 2 பேரும் இந்த கரையில இருக்கிற 2 பேரும் சேரவில்லை. இவையே வட்டமாயிருந்தால் 18 இடைவெளி தான் இருக்கும். இப்ப இதுல 17 இடைவெளிகள் இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு கேள்வி, இவர்களில் சிறுவர் மூவர்களுக்கு இடையிலான இடைவெளி தூரம் 6 மீட்டர் ஆகும். அப்ப மூவர் சமனாக நிற்கிற 3 பேருக்குள்ளே 6 மீட்டர் என்றால் 2 இடைவெளி இருக்கின்றது. 6 2ஆல பிரித்தால் ஒரு இடைவெளி 3 மீட்டர். 3 மீட்டர். இப்ப கேள்வி என்ன, ஆரம்பத்தில் நிற்பவருக்கும் இறுதியில் நிற்பவருக்கும் இடையிலான தூரம் யாது? அப்ப 17 இடைவெளி இருக்கின்றது. 3 படி 17 பெருக்குவோமா இருந்தால் 51 மீட்டர் என்பது கேள்விக்கான விடையாகும்.